எனக்கு தெரிஞ்ச வகையில நம்ம முதல் கான்செப்ட் நினைக்கிறேன் மூவ்மெண்ட். ரெண்டாவது, உங்களுக்காக ஒரு ஸ்பேஸை கண்டிப்பா ஒதுக்குங்க. அந்த ஸ்பேஸ் நீங்க அருமையான, அதாவது யோகாவை ஒதுக்கியிருக்கீங்க, ஒரு சூப்பரான ஃபீல்டு, ஒரு அருமையான ஃபீல்டு, அருமையான மாஸ்டர். உண்மையில அதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரைக்குறையெல்லாம் படிக்க கூடாது. நான் பாதி படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், எனக்கு அது தெரியாது இது தெரியாது. இன்னமும் அவர் கத்துக்கிட்டு இருக்காரு. வாழ்க்கையில நம்ம எப்பயுமே ஃபுல்ஃபில் ஆக முடியாது. எப்பயுமே அவருடைய பிஸியான நேரத்துல நானும் அவரும் நிறைய சமுதாய பணிகளை நிறைய செய்வோம், நிறைய இயக்கங்களை நாங்க ஒன்னா இருக்கோம். இருக்கும்போது மகாராஜன் எப்பவுமே அவர்கிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, கத்துக்கணும்னு நினைப்பாரு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து கத்துக்குவார். நம்ம பார்த்தாலே ஒவ்வொரு ஆளை பார்த்தாலே போதும், இவங்கள்ட்ட இருந்து இதை கத்துக்கலாம், இதை கத்துக்க கூடாதுங்கிறது நம்ம மனசுல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் மகாராஜர்கிட்ட இருந்து எதுவுமே கத்துக்க கூடாதுன்னு நினைக்கல, கத்துக்கணும், கத்துக்க முடியுமா அப்படின்னு தான் நான் நினைச்சிருக்கேனே தவிர, மகாராஜன் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி, ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு ஆளு. கார்ல நாங்க போய்கிட்டு இருப்போம், சென்னை நோக்கி போய்கிட்டு இருப்போம். காரை ஓட்ட சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு ஆன்லைன் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருப்பாரு. சிங்கப்பூர் கிளாஸ் போடுவாரு, மலேசியாவுக்கு ஆன்லைன் கிளாஸ் போடுவாரு. 8 மணி நேரம் வண்டி ஓட்டிருப்பாரு. அடுத்த நிமிஷம் நமக்கு டயர்டா இருக்கும், சும்மா உட்காந்து இருந்தா நமக்கு டயர்டா இருக்கும். அடுத்த நேரம் உற்சாகமா கிளாஸ் எடுப்பாரு. அந்த உற்சாகத்துக்கு காரணம் அவருடைய யோகா தான் நான் நினைக்கிறேன். பொதுவா எக்ஸசைஸ்ல 3 டைப் உண்டு. கார்டியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கார்டியோங்கிறது என்னது, நம்ம ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய கார்டியோ. நம்ம சைக்கிளிங், அடுத்தது ஸ்விம்மிங், வாக்கிங், ஜாக்கிங், அந்த மாதிரி அது செஞ்சோம்னா பொதுவா லங்ஸ், ஹார்ட்டுக்கு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ். அடுத்தது நான் கொஞ்சம் ஜிம் பிரியர், ஜிம்ல விளையாடுவேன். ஜிம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எனக்கு